जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम श्री राधा गोपाल जी कर्णम जैसे गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु कर्णम जय रूप रघुनाथ कर्णम श्रील प्रभुपाதி महाराज कर्णम என் குருநாத கருணம் தொடர்ந்து வந்து சிவபாக கவனிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பதக்கம் முடியான பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே இருக்கீங்களா அந்தஜி? 2 வாரம் ஆச்சு போல. கிருஷ்ணா MC Sura, where's your MC form? இல்லையா மெடிக்கல் லீஃப் இல்லையா? ஓகே ஸ்ரீமா ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா ப்ரோ ஹரிகிருஷ்ணா ப்ரோ ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா பண்ணி சொல்லு ப்ரோ ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா. ஸ்ரீமா பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ அத்தியாயம் 5 சாப்டர் 5 டெக்ஸ்ட் சேமஜி 31 பதம் 31. ஓகே ஓகே மிஷா ரெடியா? படிக்கலாம் ஸ்லோ முடிக்கலாமா? ஸ்லோகம் இருக்கா? ஓகே. ஏனைவாஹம் பகவதோ வாசுதேவஸ்ய வேதஷா. சாரி ஓகே சாரி இப்படி படிக்காது. ஏனைவாஹம் பகவதோ வாசுதேவஸ்ய வேதஷா மயானுபாவம் அவிதம் येन कच्छन्ति तत्पदम्. ओके माताजी माताजी कल्याण माताजी ट्राई பண்ணுங்க. वासुदेवस्य वेदशा मयानुभावम् अविदम् येन गच्छन्ति तत्पदम्. மாதிரி சரஸ்வதி மாதிரி ட்ரை பண்ணிங்களா? ட்ரை பண்ணுங்க மாதிரி. ஏனைவாஹம் பகவதோ வாசுதேவஸ்ய வேதஷா மயானுபாவம் அவிதம் ஏன கச்சந்தி தத்பதம். ஏன எதனால்? ஏவ நிச்சயமாக அகம் நான் பகவதா பரமபுருஷ பகவானின் வாசுதேவஸ்ய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வேதஷா பரம சிருஷ்டிகர்த்தாவின் மயா சக்தி மாயா சக்தி அனுபாவம் ஆதிக்கத்தை அவிதம் சுலபமாக புரிந்து கொண்டேன். ஏன எதனால்? கச்சந்தி அவர்கள் செல்கின்றனர். தத்பதம் பகவானின் தாமரை பாதங்களை நோக்கி. ஜெய ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு. ஓகே மொழிபெயர்ப்பு எல்லாம் சொல்லுங்க. அந்த ரகசியமான அறிவினால் அனைத்தையும் படைத்து காத்து அளிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சக்தியின் ஆதிக்கத்தை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அதை அறிவதால் அவரிடம் திரும்பி சென்று அவரை நேருக்கு நேராக ஒருவரால் சந்திக்க முடியும். எஸ் ரொம்ப நாளைக்கு சங்கரி மாதிரி இங்கிலீஷ் மாதிரி. ஓகே ஹரே கிருஷ்ணா. Translation. By that confidential knowledge, I could understand clearly the influence of the energy of Lord Sri Krishna, the creator, maintainer and annihilator of everything. By knowing that, one can return to him and personally meet him. Thank you, Mataji. ஏனைவாஹம் பகவதோ வாசுதேவஸ்ய வேதஷா மயானுபாவம் அவிதம் ஏன கச்சந்தி தத்பதம். ஹரே கிருஷ்ணா. முதல் ஸ்லோகம் வந்து
இப்போ இந்த 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா வந்து 2 லைனில் தான் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து மேலே 2 வாட்டி படித்து கீழே 2 வாட்டி படிக்கணும். பாருங்க, இது ஏனைவாகம் பகவதோ. இங்கிலீஷ் 4 லைன் இருக்கு. ஓ, இங்கிலீஷ் 4 லைன் இருக்கா? அது பகவத்கீதை 4 லைன். தமிழில் இப்போ 2 லைன். ஓ, இப்போ நீங்கள் முதல்ல படிச்சு அதான் 2 லைன் படித்தா தெரியாது. சில ஸ்லோகம் வந்து 4 அடி இருக்கும். 4 அடிக்கும் போது நீங்கள் ஒன்று டேரக்டாக பிடிக்கணும். அந்த மாதிரி இப்போ இங்கிலீஷில் 4 இருக்கு. சரி சரி சரி. ஓகே, இப்போ தொடர்ந்து வந்து யார் பேசுகிறாங்க? ரவி பிரபு, யார் கேட்குறா? யார் பேசுகிறா? குரு சிஷ்யரும். யார் குரு பிரபு? இல்லை, குரு யார்? நாராயணன் யார்? நாரதர் வந்து குரு. கேட்குறது யார் கேட்குற? சிஷ்யா யார் வருவா? வியாசதேவர். எஸ். அப்போ நாரதர் சொல்கிறாரு, வியாசர் கேட்டு இருக்கிறாரு. இப்போ நாரதர் வந்து அந்த போன பீரியடில் உள்ள கதை சொல்கிறாரு. போன பீரியடில் நாரதர் என்னவா இருந்தார்? மிருஷ்ணா எங்கள் ஸ்கூல் செக்குவா இருந்தாரா? போன பீரியடில் ப்ரீவியஸ் பர்த்தில் நாரதர் என்னவா இருந்தார்? கல்யாணம் மதிஜி மீட் செவன் வேலைக்கார பையனாக இருந்தார். புரியுதா மிருஷ்ணா? அப்போ அவருக்கு வந்து அசோசியேஷன் கிடச்சி, பக்தர் அசோசியேஷன் கிடச்சி. தென் அதை வந்து அந்த அசோசியேஷன் முடிஞ்சு அவங்களாம் கிளம்புறாங்க. இப்போ கிளம்பும்போது எனக்கு வந்து ஃபுல் நாலேஜ் கிடச்சிச்சு. வெரி கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். குய்யம் தரா அண்ட் குய்யதமா. போன வாரம் ஞாபகம் இருக்கா ஸ்னேகமதி? குய்யம் மீன்ஸ் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். குய்யத்தரா மோர் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். குய்யதமா மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். ரகசியமான அறிவு, மிக ரகசியமான அறிவு, மிக மிக ரகசியமான அறிவு. ஓகே மதிஜி? அப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரகசியமான அறிவினால் அனைத்தையும் படைத்து காத்து அளிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சக்தியின் ஆதிக்கத்தை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிஞ்சு. எஸ், அவர் பாருங்கள் எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு இருந்தார். நான் அவங்க சாப்பாடு கொடுத்தேன், அவங்களுக்கு சேவை செஞ்சேன், அது மாதிரிலாம் கதை போயிருந்துச்சு. இப்போ அவங்க கிளம்பிட்டாங்க ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. இப்போ எனக்கு வந்து அவங்க கூட எக்ஸ்பிரஷன் பண்ணதில், அவங்க கூட பழகினதில் எனக்கு வந்து நாலேஜ் கிடச்சிருக்கு. அந்த நாலேஜ் என்ன கிடச்சிருக்குன்னு அவர் சொல்லும் போது நல்லா கவனிக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு? அந்த கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், ரகசியமான அறிவினால் அனைத்தும் யார் வந்து கிரியேட் பண்ணுறா, யார் படைக்கிறா, யார் காக்கிறா, யார் மெயின்டைன் பண்ணுறா, வணக்கம் ஹரிகிருஷ்ணன். அப்புறம் யார் வந்து எனிலேஷன், அதை யார் அழிக்கிறா, இந்த 3 செய்கிறது வந்து நான் வந்து இங்கே உட்காருங்க வாங்க, இங்கே பாயில் உட்காருங்க. கல்யாணம் மதியா கொஞ்சம் இடம் கொடுங்க மதி. ஓகேவா மதி? அவங்க வரலையா? காயத்ரியா வரேன்? காயத்ரி தான். ஓகே ஓகே. அப்போ இது யார் 3 செய்கிறா? படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது. யார் செய்கிறாங்கன்னு சொல்லி அவர் யார் பேர் மென்ஷன் பண்ணுறாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்கிறாரு. ஓகேவா? ஒரு நார்மலாக வந்து ஹரே கிருஷ்ணா காயத்ரி ஐஸ்னா அம்மா பக்கத்தில் வரக்கூடாது. அம்மா பக்கத்தில் வந்து முடிச்சு இங்கே வாங்க, உங்கள் இடம் முன்னுக்கு வாங்க. அப்போ தான் ப்ரெஷர் டெவலப். இங்கே வாங்க காயத்ரி, ஒன்றும் இல்லை, ஜாலியாக பேசலாம் நம்ம. ஓகே தானே? ஃப்ரெண்டா இல்லையா? கேட்குறது போனீங்களா? ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நான் அமைதியாக உட்காந்துங்க. ஓகேவா? அப்போ படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, இது வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து இங்கே பொதுமக்கள் மத்தியில் பார்த்தா இதை யார் படைக்கிறா, யார் காக்கிறா, யார் அழிக்கிறா, இந்த உலகத்தை யார் படைக்கிறா, யார் சொல்லுவாங்க? கிருஷ்ணா பிரம்மா படைக்கின்றார். பிரம்மா தெரியுமா காயத்ரி? பிரம்மா யார்? எப்படி பாரு கிருஷ்ணா, எப்படி பாரு? காயத்ரி தான் கேள்வி கேட்பாரு நினச்சேன். 4 தலை பிரம்மாக்கு 4 தலை இருக்கும். படைக்கிறது, காக்கிறது யார் காக்குறாங்க? சரஸ்வதி அவங்க விஷ்ணு காக்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அழிக்கிறது யார் சொல்லுவாங்க? பன்னீர்செல்வம் சிவபெருமா அழிக்கிறது. ஓகேவா? பகவான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா படைக்கிறது பிரம்மா, காக்கிறது விஷ்ணு, என்ன அழிக்கிறது வந்து சிவபெருமான். இது வந்து பொதுமக்கள் மத்தியில் இந்த கருத்துக்கள் இருக்கும். ஓகேவா? இது கரெக்டு தான். ஓகேவா? அப்புறம் ஒன்று கொஞ்சம் மேலே போனீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பகவான் விஷ்ணு அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஏன்னா பகவான் கிருஷ்ணர்கிட்டேருந்து 3 விஷ்ணு வெளி வராங்க. ஓகே, விஷ்ணு பேர் என்னது? காரண உதக சாய் விஷ்ணு, அதான் விஷ்ணு. 3 விஷ்ணு வராங்க. நம்ம வீட்டில் வச்சுக்கிறது 1 விஷ்ணு வச்சுருக்கோம். மொத்தம் 3 விஷ்ணு இருக்காங்க. பானுமதி கரெக்டா? பானுமதி. மொத்தம் 3 விஷ்ணு இருக்காங்க. 1 விஷ்ணு பேர் என்னது?
கைத்திரி போன வாரம் மட்டும்தான் நம்ம வந்து ரிலாக்ஸாக கிளாஸ் கேட்கலாம். வர வர நம்ம இன்னும் ஷார்ப்பாக கேட்கணும். ஓகேவா? ஓகே, நல்லா கிளாஸ் கேட்கணும். காரணம் சாய் விஷ்ணு. ரெண்டாவது விஷ்ணு காரணம் சாய் விஷ்ணு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து படைக்கப்படாத முன்னுக்கு இது வெறும் ஒரு 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 கருப்பான இருட்டான ஒரு இடம். ஓகேவா? அங்கே தான் முதல் விஷ்ணு இருப்பார். தான் காரணம் சாய் விஷ்ணு. ஜஸ்ட் அவர் வந்து அப்படியே மிதந்துட்டு இருப்பார். அவர்கிட்ட தான் நிறையா கேலக்ஸி, யூனிவர்ஸு, பிரபஞ்சங்கள் வெளியே வருது. அப்போ ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் ரெண்டாவது விஷ்ணு போகிறார். அவர் பேர் சரஸ்வதி மாதாஜி கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. ஏன்னா அந்த அண்டம் வந்து கர்ப்பம் மாதிரி இருக்குது, அதனால் கர்ப்ப உதக சாய். அதில் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் படுத்திருப்பார், லட்சுமி தேவி இருப்பாங்க, பார்க்கடலில் படுத்திருக்க மாதிரி. இந்த விஷ்ணு வந்து கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. அடுத்து இந்த ஒவ்வொரு பிரபஞ்சம் உள்ளுக்குள்ள எல்லா ஜீவராசிகளும் படைச்சிட்ட பிறகு அடுத்து மூணாவது விஷ்ணு வந்து யார்? ஷீர உதக சாய் விஷ்ணு. அவர் ஒரு இதயத்திலும் பரமாத்மாவும் இருக்கிறார். ஒரு இதயத்தில் பரமாத்மானா யார்? பரமாத்மாவோட ஒர்க் பர்சன். பரமாத்மாவோட வேலை என்னது? சரஸ்வதி மாதாஜி பரமாத்மா என்ன பண்ணுவார்? உள்ள வந்து ஹார்ட்டில் பிளாக் இருக்க, வாட்டர் பிளாக் நிப்பாட்டி விடுறாரா? மனசுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க? இருக்கிறாரு. என்ன பண்ண போகிறாரு அவர்? இப்போ வெத்தலை இருக்குது, ஒன்று சின்னாம்பு தேடி வாயில் போடணும், இல்லைன்னா வந்து கோயிலுக்கு பாய்க்கணும். சும்மா வெத்தலை வச்சுட்டு என்னதுக்கு? உதாரணத்துக்கு ஒரு 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 விஷயம் நடக்குதுன்னா ஒரு பிரோஜனம் இருக்குமா இல்லையா? இப்போ கர்த்தாலுக்கு ஒன்று அடிக்கணும், உண்மையில் இல்லை அடிக்க தெரியணும். கைத்திரி ஒன்றுமே நான் அடிக்கவும் மாட்டேன், எனக்கு பிடிக்காது, வீட்டில் வாங்கி என்ன பண்ணுறது? அப்போ பகவான் பரமாத்மா உள்ளே போகிறாரு. சரி, என்ன பண்ணுறாரு? கேசவகாந்த மாதிரி சாட்சியாக இருக்கிறார். நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, அதாவது மனசால் நினைக்கிறது. ஏன் எங்கள் அம்மா கூட்டு வந்தாலும் தெரில அப்படின்னு நினைக்கிறது, உள்ளுக்குள்ள நினைக்கிறது. அப்புறம் புத்தியால் யோசிக்கிறோமே, இரு நான் அடுத்த வாரம் உன்னை முடிச்சிடுறேன், குப்பை என் வீட்டில் போறியா, இல்லை அடுத்த வாரம் கூட்டி உன் வீட்டில் போகிறேன் உள்ள. யோசிக்கிறது, மனசால் நினைக்கிறது, அப்புறம் யோசிக்கிறது, அப்புறம் செய்கிறது. இந்த மாதிரி 3 விஷயங்களையும் வந்து உள்ளுக்குள்ளே சாட்சியாக இருப்பார் பரமாத்மா. வெளியில் வந்து சிசிடிவி கேமரா ஏமாற்றிடலாம், எல்லாரையும் ஏமாற்றிடலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே பரமாத்மா ஏமாற்ற முடியாது. உண்மையிலையா கைத்திரி? உண்மையிலையா? உண்மைன்னு வரும்னா உண்மையிலையா? அப்போ வந்து மனசுக்குள்ளே இருக்கிறத வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துருவார் பகவான். அதான் மூணாவது விஷ்ணு. அந்த விஷ்ணு பேர் ஷீர சாய் விஷ்ணு. அப்போ கடவுள் அந்த உலகத்தை காக்கிறது, படைக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் இது முதல் கட்டம். ஆனால் பகவான் கிருஷ்ணர்கிட்டேருந்து தான் எல்லா வகையான அவதாரம் வராங்க. ஏச்சம்ச கலாப்ன கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். அந்த ரகசியத்தை வந்து இப்போ நாரதர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ நாரதர் வந்து முந்தைய பிரிவில் உள்ள கதை சொல்கிறாரு. இப்போ இருக்க நாரதர் கதை சொல்லலை. நாரதர் வந்து முந்தைய பிரிவில் நான் வந்து வேலைக்காரியோட பையனாக இருந்தேன், எனக்கு வந்து பக்தர்களோட சங்கம் கிடச்சிச்சு, அவங்க கூட உட்காந்து சில கதையெல்லாம் கேட்டுக்கிட்டேன், அவங்ககிட்ட நான் வந்து சாப்பாடு பரிமாறினேன், அவங்களுக்கு கிடைச்ச சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அப்போ அவங்க கருணையால் எனக்கு வந்து இந்த உலகத்தோட மொத்த ரகசியம் எனக்கு தெரிய வந்துச்சு. யார் கடவுள், யார் ஆத்மா, நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூட தெரிய வந்துச்சு. அதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. கிருஷ்ணர் வந்து வெறும் அவதாரம் மட்டும் கிடையாது, இஸ் த அவதாரினா அவர்கிட்ட தான் எல்லாம் வராங்க. கிருஷ்ணர்கிட்ட பலராமர் தெரியுமா? பலராமன் தெரியுமா கிருஷ்ணா? தெரியுமா? ரவுண்ட் ஆட்டுறீங்க. பலராமன் என்ன பண்ணுவார்? கேசவகாந்த மாதாஜி வாட் த பலராம் ஜாப் என்ன பண்ண விஷயம் மாதாஜி? ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு. பலராமர் வந்து கிருஷ்ணர் வந்து ஷாம வர்ணம், கிருஷ்ணர் வந்து கருப்பு, ஷாமனா கருப்பு, பலராமர் வெள்ளைன்னா என்ன? பீத்தவர்ணம் மீன்ஸ் வெள்ளை கலரு சமஸ்கிருதத்தில். அப்போ கிருஷ்ணகிட்டேருந்து வர்றது பலராமர் கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷ்ணு வராங்க. சொன்னது காரண சாய் விஷ்ணு, கர்ப்ப சாய் விஷ்ணு அண்ட் ஷீர சாய் விஷ்ணு. ஓகேவா? அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகிட்ட பார்த்தீங்கன்னா 6 வகையான அவதாரங்கள் வருது. இப்போ நான் 3 விஷயம் சொன்னல, 3 விஷயம் சொன்னது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா புருஷ அவதாரம். 6 வகையான அவதாரம், மொத்தம் 6 வகையான அவதாரம் தான் இருக்குது. கிருஷ்ணகிட்ட தான் கம்ப்ளீட்டாக 6 வகையான அவதாரம் வருது. ஒன்று புருஷ அவதாரம். புருஷ அவதாரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 விஷ்ணு வராங்க. அடுத்து வேறு என்ன அவதாரம் இருக்குது? லீலா அவதாரம். லீலா அவதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகவான் வந்து எண்ணற்ற லீலைகள் செய்கிறாரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மச்சம், கூர்ம, வராகம், நரசிங்கம் இதெல்லாம் வந்து லீலா, எல்லாம் ஒரு லீலைகள். அடுத்து வந்து 3வது என்ன அவதாரம்? 3வது மூணாவது என்னது?
குணாவதாரம். குணாவதாரம் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 3 வகையான குணம் இருக்குது. சாத்விக குணம், ராஜசிக குணம், தமோ குணம். சாத்விக குணம்னா என்ன அது உஷா மாதாஜி? சாத்விக குணம் சாந்தனா வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்கும், அந்த சாத்விகம் இல்லை. ஒரு கல் விட்டு அடிக்கிறேன் சும்மா இருப்பீங்களா சஜித் மாதாஜி? கிளாஸுக்கு போகிறோம், பாவெல்லாம் கேட்குறோம், நீ என்ன வேணால் அடி பேசாமல் வந்துருவோம் மாதாஜி. அப்போ சாத்விகம் என்ன அர்த்தம்? சாத்விகனா அப்படியே அமைதியாக இருக்கிறது இல்லை, சாந்தம் 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 இல்லை இல்லையா? புரிதாக சாத்விக குணம் என்ன அர்த்தம்? என்ன ஆக்சுவல் மீனிங் என்னது விரஜா மாதாஜி? டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க மாதாஜி? கல்யாணம் மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. பாரு மாதாஜி, அதான் கேமரா திரும்ப ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கணும். பன்னீர்செல்வம் ப்ரோ, சாத்விக குணம் என்றால் என்ன? ஒரு சாந்தமாக இருக்கிறது மட்டும் இல்லை, சாந்தமாக இருக்கிறதுக்கு நீங்கள் மெடிடேஷனுக்கு போகலாம், யோகா கிளாஸுக்கு போகலாம். சாத்விக குணம்னா என்னென்னா பகவானோடைய வழிபாட்டுக்குள்ளே இருக்கிறது, பகவான் கடவுள் யாருன்னு புரிஞ்சுக்கிறது, அவள் வழிபாட்டுக்குள்ளே இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா தெய்வீகமான குணம், புரியுதா? டிவோஷனல், அது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? அப்போ வந்து ஆன்மீகத்தில் வர்றதுக்கு சாத்விக குணம் தேவை. ஓகேவா? அடுத்து வந்து ரஜோகுணம். ரஜோகுணம் வந்து பார்த்திங்கன்னா கோவப்படுறது. ரஜோகுணம் வந்து அக்ரெசிவாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் சாதிக்கணும், இந்த மோட்டிவேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்த நான் பிறந்தது ஏழையாக இருக்கணும், நான் சாவும் பணக்காரனாக இருக்கணும், அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் ரஜோகுணம் அதிகமாக இருக்கும். ரஜோகுணம் இருந்தால் தான் நீங்கள் இப்படி பண்ண முடியும். உண்மை இல்லையா? ஃப்யூச்சரில் பொலிட்டிக் பார்ப்பீங்களா? பொலிட்டிக் நீங்கள் போகணுன்னா, அரசியலுக்குள்ளே போகணுன்னா உங்களுக்கு ரஜோகுணம் அதிகமாக இருக்கணும். யார் சொல்ல முடியும் கைத்தறி? யார் தள்ளி என்ன தெரியாது. திடீர்னு பார்த்தா நீங்கள் வந்து எம்பியாக வந்து இந்த வட்டத்துக்கு எம்பியாக வந்து நின்னீங்கன்னா. அடுத்து வந்து தமோ குணம். தமோ குணம்னா வந்து என்ன குணம்? வாட் இஸ் த மீனிங் தமோ குணம் மாதாஜி? மாதாஜி லேசியாக இருக்கிறது. ஓகே, அதாவது வந்து லேசியாக இருக்கிறது அது கேரக்டர் மாதாஜி. தமோ குணம் என்ன அர்த்தம்னா ஸ்பிரிச்சுவலில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க, ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதவங்க, சோம்பேறியாக இருக்கிறது எடுத்துக்கலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதவங்க, ஆன்மீகத்தில் வந்து எந்த வகை இன்ட்ரெஸ்ட், நோ இன்ட்ரெஸ்ட். அதே சமயத்தில் வந்து வாழ்க்கையோட குறிக்கோள் தெரியாதவங்க, எப்படியும் போகலாம், எப்படி இருக்கலாம், என்னத்த பண்ணாலும் அப்படி தான் நடக்க போகுது, எதுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு எதனை தப்பு கேட்டுக்கிட்டேன். இது தமோ குணம், அறியாமை குணம். தமோ குணம் வந்து பார்த்திங்கன்னா மூட்டை இக்னோரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நீங்கள் எனிமலுக்கு எடுத்து போயிடலாம். நான் எப்போதும் உதாரணம் சொல்லுவேன். ஒரு ஃப்ராக் இருக்குது, ஒரு தவக்கலை இருக்குது. ஓகேவா? மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தவக்கலை ரோட்டில் வந்து க்ராஸ் பண்ணோம், உண்மையா இல்லையா? அப்புறம் சில டைமில் டயர்லாம் ஏறிடும். டயர்லாம் ஏறினா அந்த தவக்கலை செத்து போயிடும். அந்த தவக்கலை கேட்ட தவக்கலை நீ செத்து போன பிறகு எங்கே போவேன்னு கேட்டால் தெரியுமா? அந்த தவக்கலிக்கு இந்த ஃப்ராக்கு தெரியுமா? தெரியுமா மாதாஜி? அதே போல் நம்மளுக்கும் இறந்து போன பிறகு எங்கே போக போகிறோம், செத்து போனோம், என்ன ஆக போகிறோன்னு தெரியலன்னா இது தமோ குணம், இக்னோரன்ஸ், மூட் ஆஃப் இக்னோரன்ஸ். அப்போ இந்த 3 குணத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சத்துவ குணத்துக்கு அதிபதி வந்து யார்? சத்துவ குணத்துக்கு அதிபதி யார்? பகவான் விஷ்ணு. ரஜகுணத்துக்கு அதிபதி வந்து யார்? சரஸ்வதி மாதாஜி. ரஜகுணத்துக்கு அதிபதி யார்? ரஜகுணத்துக்கு அதிபதி யார்? உஷா மாதாஜி. தெரியலையா? பிரம்மதேவர். அப்புறம் தமோ குணக்கு அதிபதி வந்து யார்? சிவபெருமான். ஓகேவா? அப்போ படைக்கிறதுக்கு ரஜோகுணம் வேணும், அதனால தான் பிரம்மா படைக்கிறது ரஜோகுணம். அடுத்து வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சாத்விக் குணம் வேணும், அதனால விஷ்ணு பகவான் சாத்விக் குணம். அழிக்கிறதுக்கு தமோ குணம் வேணும், எல்லாத்தையும் அழிச்சு எல்லாத்தையும் வந்து கதையை துவம்சமாக்கணும். உண்மையா இல்லையா? உலகம் முடியுமா அழிக்கணுமா இல்லையா? வீடு கச்சரா வச்சு என்ன பண்ணுவீங்க காய்கறி? வீடு கச்சரா வச்சு என்ன பண்ணுவீங்க? வீடு ரொம்ப இதாக இருக்குது, எல்லாம் டஸ்ட்டாக இருக்குது, சுத்தம் பண்ணுவோம். அப்போ உலகம் வந்து எல்லாம் பொல்யூட்டட் ஆகிடுச்சு, எல்லாம் கழிவுக்கு மக்கள் எல்லாம் வந்து காம குரோதம் லோபமோ மதம் ஆச்சரிய ஒருத்தன் கொள்ளை அடிக்கிறான், கொலை பண்ணுறான், கருப்பளிக்கிறான். அப்போ இந்த உலகத்தை கழுவணுமா இல்லையா? அதான் அழிவு. புரியுதா? அப்போ அதுக்கு யார் வருவா? லார்ட் சிவா, சிவபெருமான் வருவார். அப்போ இந்த 3 குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அவதாரம் இருக்குது. இந்த 3 குணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குணாவதாரம் சொல்லுவாங்க. புரியுதா? இது வந்து நம்பர் 3. அடுத்து 4வது சக்தி ஆவேச அவதாரம். சக்தி ஆவேச அவதாரம்னா பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவங்க. இப்போ நாரத முனியாக இருக்கட்டும், வியாச தேவராக இருக்கட்டும், இந்த மாதிரி சக்தி முனிவர்கள். ஓகேவா? அடுத்து 5வது மன்வந்தர அவதாரம். மன்வந்தர அவதாரம்னா ஒரு மனு இருக்கிறாங்க. ஓகேவா? ஒரு மனு இருக்கிறாங்க. அந்த மனு காலகட்டத்தில் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
இந்த ஆட்சி நடக்கும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது மனு காலகட்டத்தில் இருக்கோம்? 7th 7வது மனுவோட இருக்கிறோம். 7வது மனுவோட மொத்தம் 14 மனு இருக்கிறாங்க பானுமதி. இதை பற்றி ஏற்கனவே பேசுகிறேன், நீங்கள் ஸ்லோவாக கேளுங்க. நீங்கள் இன்றைக்கி கேட்டால் முடிஞ்ச அவ்வளோதான். மொத்தம் 7 மனு தான் இருக்கிறாங்க. 7, 8, 8, 9 பேரும் நான் 10 வச்சுக்கிற முடியலாம் இல்லை, வெறும் 7 மனு தான் இருக்கிறாங்க. அந்த 14 மனு இருக்கிறாங்க. 14 மனு மொத்தம் 14 மனு 14 இருக்கிறாங்க. அதில் நம்ம இப்போ எத்தனாவது மனு காலகட்டத்தில் இருக்கோம்? 7வது மனு காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த மனுவோட பேர் வந்து என்னது? பிரஜா மாதாஜி கல்யாண மாதாஜி 7வது மனுவோட கால இப்போ மேலே இந்த மனுவோட பேர் என்னது? ஸ்னேகமாதாஜி சீக்கிரம். வைவஸ்வத மனு. ஓகே, ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். கேசவகாந்த மாதாஜி ஃபிங்கர் டிப்ஸில் அப்படியே பட்டாசு படிக்கணும். அப்போ 7வது மனு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ இது மன்வந்திரம். இப்போ ஒரு மனு வராங்க, இதெல்லாம் வந்து பார்க்கணும். இதெல்லாம் மன்வந்திர அவதாரம். 5வது 7வது யுக அவதாரம். பகவான் வந்து ஒரு யுகத்தில் ஒரு கலரில் வருவார். மொத்தம் எத்தனை யுகம் இருக்கு? 7 யுகம் இருக்கா? எத்தனை யுகம் இருக்கு? நான் கைக்கு விரல காட்டிகிட்டே போவேன். நான் 10 விரல கட்டுவேன். மொத்தம் எத்தனை யுகம் இருக்கு மாதாஜி? எத்தனை யுகம் இருக்கு மாதாஜி? 6 யுகமா? பேர் சொல்லுங்க மாதாஜி. 6 யுகம் பேர் சொல்லுங்க. 4 யுகம் தான் இருக்கு. முதல் யுகம் பேர் வந்து என்னது? சத்யா யுகம். ஓகே, 2வது யுகம் பேர் திரேதா யுகம். 3வது யுகம் பேர் துவாபர யுகம். 4வது யுகம் பேர் இப்போ இருக்கு யுகம் பேர் என்னது? கலியுகம். கலியுகத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த 4 யுகத்துக்கும் பகவான் 4 கலரில் அவதாரம் பண்ணுறாரு. முதல் யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரு, ஸ்வேத வரஹா அவதாரம் வெள்ளை கலர் வந்துச்சு, அதான் ஸ்வேத வெள்ளை கலரு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறம், பகவான் ஸ்ரீ ராமர், அவர் வந்து யுக அவதாரத்தில் வருவார் அவரும். அடுத்து வந்து நீல கலர் கிருஷ்ணர் இஸ் த நாட் அவதாரம், பட் இருந்தாலும் அவர் யுக அவதாரத்துக்குள்ளே வருவார். எனக்கு கடைசி வந்து கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரு. அந்த மஞ்சள் கலர் யார் பானுமதி மாதாஜி? மஞ்சள் கலர் யார் சசி மாதாஜி? கிருஷ்ண சைத்தன்ய மகாபுருவா வராரு இந்த கலியுகத்தில். அந்த மகாபுரு தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க பாருங்க, ஃபோட்டோ தெரிஞ்ச மஞ்சள் கலரு, அதான் சைத்தன்ய மகாபுரு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பலராமர் நித்யானந்த புருவா வராரு. இதான் யுக அவதாரம். ஓகேவா? கிருஷ்ணன் என்ன வராரு? சைத்தன்ய மகாபிரபு. சொல்லுங்க, சைத்தன்ய மகாபிரபு. சத்தமா சைத்தன்ய மகாபிரபு. எஸ். அப்போ இதான் யுக அவதாரம். இப்போ இதெல்லாம் அவதாரம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து யாருக்கிட்ட வருது? யுக அவதாரம், லீலா அவதாரம், புருஷ அவதாரம், மன்வந்த அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம், யுக அவதாரம். இதெல்லாம் யாருக்கிட்ட வருது? இது எல்லாம் பார்த்தா நீங்கள் நிறைய எங்கெங்கேயும் இருக்கும். இதெல்லாம் வந்து வெறும் 6 அவதாரத்துக்குள்ள தான் இது எல்லாமே அடங்குது. ஓகேவா? அப்போ இது எல்லாமே யாருக்கிட்ட வருதா? தஜாம்ச கலாபுஷா கிருஷ்ணாஸ்து பகவான் சுயம். அந்த பகவான் கிருஷ்ணர் தான் அவர்கிட்ட தான் எல்லாம் வருதுன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த லைனில் சொல்கிறாரு. புரியுதா மாதாஜி? கிருஷ்ணர்கிட்ட தான் வருது சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. கிருஷ்ணர் தான் எல்லாமே நான் புரிஞ்சுட்டேன்னு. அப்போ இந்த ரியலைசேஷன், இந்த பாடம், இந்த எடுகேஷன், இந்த சிஸ்டம் வந்து அவருக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு? எங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டாரு? பக்த சங்கத்திலேருந்து கற்றுக்கிட்டாரு, டிவோட் சங்கத்திலேருந்து கற்றுக்கிட்டாரு. ஓகேவா? அதே போல் பகவான் தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஓகேவா? இந்த பூலோகத்தையும் படைச்சது அவர் தான், ஆன்மீலோகத்தையும் படைச்சது அவர் தான். எல்லாமே அவர் கண்ட்ரோல் தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஏன் வந்து எதுக்கு வந்து சொல்லி அது நிறைய கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். எல்லா கிளாஸ்லையும் பார்த்துட்டோம். ஏன் நம்ம கீழே நம்ம கஷ்டப்படுறோம் ஒன்று பார்த்துட்டோம். இப்போ நம்ம பகவான் லோகத்துக்கு நம்ம திருப்பி போகணுன்னா நம்மளுடைய முக்கியமான வேலை வந்து என்னது? பகவான் லோகத்துக்கு திருப்பி போகணுன்னா நம்மளுக்கு முக்கியமான நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து என்னது? இங்கேருந்து கேளுக்கு போகணும் மாதாஜி. என்ன வேணும்? என்ன பண்ணணும்? நம்ம டிக்கெட் எடுக்கணும். அதே போல் பகவான் லோகத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் என்னது? மொதல் பக்தியில் வரணும், பக்தி பண்ணணும். ஓகே, பக்தி. அந்த பக்தி எதை சார்ந்திருக்கு? பக்தி வந்து ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை சார்ந்து இருக்கு. டிபெண்ட் ஆன் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தென் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை நம்ம வந்து சாண்டிங் பண்ணும்போது நம்ம வந்து யார்?
கடவுள் யார், நம்ம வந்து ஏன் இங்கே வந்திருக்கிறோம், நான் ஏன் கெட்டு போயிட்டேன், நான் ஏன் மாயாவில் இருக்கிறேன், நான் ஏன் வந்து எனக்கு ஏன் ஒன்றுமே புரிய மாட்டுது, இந்த உலகம் என்னை வந்து இவ்வளோ அடின்னு அடிக்குது, எனக்கு கஷ்டத்தை மேலே கஷ்டத்தை கொடுக்குது, இந்த உலகம் வந்து எனக்கு வந்து இது பண்ணுது, இவ்வளோ பண்ணுது. ஆனால் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இன்பத்தில் வந்து நான் மூழ்கி போயிட்டு கொஞ்சோண்டு வெறும் லிட்டில் என்ஜாய்மெண்ட்டில் வந்து நான் போய் மாட்டிக்கிட்டு இந்த நான் எதுக்காக இந்த பூமியில் பிறந்தனோ அந்த வந்த நோக்கத்தை நான் மறந்துட்டேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் சாதாரண உலகம் இல்லை. இந்த உலகத்துக்கு ஒரு பேர் இருக்குது, துக்காலயம் என்ன சாஸ்வதம். துக்காலயம்னா என்ன அர்த்தம்? இது துன்பகரமான உலகம். துக்கம்னா என்னது? துன்பம், சஃபரிங். உண்மையிலே செட்டேனா என்னது? இங்கிலீஷ் ஸ்கூல் தானே? தமிழ் ஸ்கூலா? இங்கிலீஷ் ஸ்கூலா? அல்லது சேட்னா என்னது? கவலையாக இருக்கிறது. இந்த உலகம் துக்காலயம், துக்ககரமான உலகம். ஏன்னா அசாஸ்வதம்னா என்னது அர்த்தம்? அசாஸ்வதம் டெம்பரவரி. உலகத்தை படைச்சவரே அதை வீடு கட்டணும்னு சொல்கிறாரு. அப்பா அங்கே ஒரு ஓட்டை இருக்குது, இங்கே ஒரு ஓட்டை இருக்குது வீட்டில், அங்கே இருக்கிற ஒரு இது இருக்குது, இது எங்கெங்கெல்லாம் தண்ணி உழுவ போகுது. இல்லைங்க நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் இல்லை இது வீடு உழுவாதுன்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? வீடு கட்டினவர் சொல்கிறார். அதே போல் இந்த உலகத்தை படைச்ச சொல்கிறார், துக்காலையும் அசாஸ்வதம். நீ எவ்வளோ வேணாலும் இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணாலும் செட் பண்ணலாம். ஆனால் இந்த ஒரு நாள் அது கண்டிப்பாக இந்த உலகம் உன்னை ஏமாற்றும். பதாம் விப்பதாம். ஒரு ஸ்டெப்லையும் நம்மளுக்கு வந்து ஆபத்து இருக்குது. அதாவது வந்து ரொம்ப நேரம் என்ஜாயாக இருக்குன்னா அடுத்து நம்மளுக்கு துன்பம் வரும், துன்பமாக இருக்குன்னா திருப்பி என்ஜாய் வரும். ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வந்து அப்படின்னா நாட் ரியல் என்ஜாய்மெண்ட். புரியுதா மிஷ்னா? உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். அதாவது நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த சினிமா தேட்டர்லாம் வந்து படம் பார்க்க போகிறாங்க பாருங்கள். இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான், இந்த செகண்ட் ஷோலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான், இல்லைனா பார்க்கக்கூடாது அந்தமாரி. அப்போ படம் பார்க்க போகும்போது ரொம்ப என்ஜாயாக இருக்கும் ஃபுல்லாக. அது வந்து நைட் ஷோ பார்க்க வச்சிங்களேன், ஃபுல்லாக படம்லாம் பார்த்துட்டு வரும்போது இந்த படம் பார்த்து முடிஞ்சு தேட்டர் ஹால்லேருந்து வெளியே வரும்போது பார்த்துருக்கீங்களா? எல்லாம் எப்படி இருப்பாங்க? எல்லாம் டயர்டாகிடும். எல்லாம் வந்து ஒரு ஆள் முடிஞ்சு ஒரு ஆள் பார்க்க முடியாது. சாட்சியமதி எல்லாம் ரொம்ப இதாகிடுவாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அதே போல் தான் இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ஜாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு செட்டல் லிமிட் வரைக்கும் தான். ஓகேவா? நீங்கள் வீட்டில் பாட்டு போட்டு டான்ஸ்லாம் ஆடுறீங்க, 5 மணி நேரம் ஆட முடியுமா? ஒரு 24 மணி நேரம் ஆட முடியுமா மதிஜி? ஒரு 2 நாள் முடியாது. இது என்ஜாய்மெண்ட் இஸ் லிமிட்டட். இந்த என்ஜாய்மெண்ட் வந்து நிரந்தரம் இல்லை. அதே போல் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, அங்கே ஆடுறது, இங்கே போகிறது, இது இன்னொன்னுமோ எவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ஜாய்மெண்ட்லாம் இருக்குது. ஓகேவா? எல்லா என்ஜாய்மெண்ட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே லிமிட்டட். எல்லாமே வந்து வெறும் வந்து ஒரு அளவு மட்டும்தான். அந்த அளவுக்கு மீறி போச்சுன்னா அந்த என்ஜாய்மெண்ட் நம்மளுக்கு பிடிக்காது. ஆனால் இங்கே பகவான் லோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் ப்ளீஸ்ஃபுல், ஆனந்தமான இடம். அதனால ஆனந்த சின்மயா. அந்த இடம் வந்து சின்மயனா வந்து என்னதுன்னா ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகமானது. அண்ட் ஆனந்தம்னா நித்தியமான ஆனந்தம். இப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு மேங்கோன்னு சொல்கிறீங்க, மேங்கோன்னு சொல்லுங்கள். மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள், வாட்டர்மெலன் சொல்லுங்கள். ஓகே, வாட்டர்மெலன் சொல்கிறீங்களே, தெம்பிக்காய், அதாவது வந்து தர்பூசணி தமிழில். இப்போ வாட்டர்மெலன் சொல்கிறோம், வாட்டர்மெலன் சாப்பிட்ட டேஸ்ட்டு கிடைக்குதா? எங்கே ஆரஞ்சு சொல்லுங்கள், ஆரஞ்சு சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கா? எப்படி மாதாஜி? இருக்காது. உண்மையா இல்லையா? அந்த பேருக்கும் அந்த ஒப்ஜெக்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, கரெக்டாக? ஆனால் ஸ்பிரிச்சுவல் உலகத்தில் ஆன்மீகத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து மசாலா தோசை சொன்னீங்கன்னா உங்கள் மசாலா தோசைக்கும் அந்த தோசைன்ற வேர்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் கிடையாது. அது நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. தட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் உலகம். நம்ம உலகத்துக்கும் அது உலகம் அதான் டிஃப்ரெண்ட். அது ஆனந்த சின்மை இஸ் ஸ்பிரிச்சுவல். ஓகேவா? அப்போ அங்கே இருக்க என்ஜாய்மெண்ட் அன்லிமிட்டெட். அந்த அன்லிமிட்டெட் என்ஜாய்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த என்ஜாய்மெண்ட்டை எடுத்துகிட்டு வராரு. ஓகேவா? இப்போ ஒரு தண்ணி இருக்குது, தண்ணி எப்படி தூக்கிட்டு வரலாம்? பக்கெட்டில் தூக்கிட்டு வரலாம். ஓகே மதிஜி? இப்போ நீங்கள் பிளட்டு டொனேஷன் கொடுக்குறீங்க, பிளட்டு எதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எடுத்து வைப்பாங்க. ஒரு பிளாஸ்டிக் அந்த இது இருக்கும், கரெக்டாக பிளாஸ்டிக் தான் மதிஜி? ஒரு பிளாஸ்டிக் மாரி ஒரு இது இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஆள் டொனேஷன் போடுறீங்க, இல்லை ஒரு ஆளுக்கு பால் ஊற்றுங்க, அம்மா பசிக்குதம்மா பால் கொடுமான்னு பால் ஊற்றுங்க, அவர் வந்து போட்டு வச்சுருப்பாரு. எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். இப்போ ஹரே கிருஷ்ணன் இப்போ வந்து பகவான் வந்து அங்கே வந்து என்ஜாய்மெண்ட், அந்த என்ஜாய்மெண்ட்டை எப்படி வந்து அள்ளிட்டு வருவார், எப்படி அள்ளிட்டு வந்து இங்கே கொடுக்குறது? அதனால த்ரூ ஹரே கிருஷ்ணா மகா மந்திரா.
அந்த மந்திரத்து மூலியமாக என்ன பண்ணுறாரு, அது எல்லா வகை என்ஜாய்மெண்ட்டும் வச்சிட்டாரு. நாம் அஹாதி பௌதா நிஜ சர்வசக்தி, எல்லா வகையான சர்வசக்தியும் வந்து அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் வச்சுட்டாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இந்த 16 அக்ஷரம், இந்த 16 எழுத்துக்குள்ள இந்த மொத்த எல்லா ஃபிலோசஃபியும், தத்துவங்கள், என்ஜாய், இந்த பகவான் ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது ஹாப்பினஸ் எல்லாத்தையும் உள்ளே குளிச்சிருக்காரு. ஆனால் நம்மளுக்கு அதோடைய பெனிஃபிட் நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் போன வாரம் கிளாஸில் என்ன சொல்லுன்னா, நம்ம நாம ஜபம் பண்ணுறதுக்கு 3 ஸ்டேஜ் இருக்குது, 3 ஸ்டேஜ் இருக்குது, 3 வகையான படிக்கட்டுகளுக்கு. அதில் முதல் ஸ்டேஜ் வந்து என்ன சொன்னீங்கன்னா, நாம அக்ஷரா. அக்ஷரானா என்ன அர்த்தம்னா ஜஸ்ட் வேர்ட்ஸ் தான். இப்போ ஹரே கிருஷ்ணா 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 வெறும் வேர்ட்ஸ் மட்டும் தான் சொல்கிறது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்காது. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஏன்னா நம்ம வந்து தவறுகளை செஞ்சுக்கிட்டே நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் பண்ணுறது அட்லீஸ்ட் முதல் பண்ணணும். ஆனால் அதில் உள்ள நம்மளுக்கு அதில் பவர் கிடைக்கணும்னா, அந்த மந்திரத்தோடைய சக்தி நம்மளுக்கு கிடைக்கணும்னா, நம்ம இந்த மந்திரத்துக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ஆமாங்க நீங்கள் ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டிருக்கீங்க அதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம அறவே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மந்திரத்தை பண்ணணும். பண்ண 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 நம்ம மனசு, மைண்டு எல்லாம், புத்தி கித்தி எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஏன் உங்களை சுற்றி உள்ளவங்க அந்த என்வாயர்மெண்ட் கூட சேஞ்ச் ஆகும், எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக மாறும். அப்போ அந்த மந்திரத்தில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஏன் உடனே வந்து நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்காதுன்னா, நம்ம வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. முதல் நாம அக்ஷரா, ரெண்டாவது நாம பாஷம், மூணாவது சுத்த நாமம். அந்த நாமம் சொல்லாமல் டேரெக்டாக நீங்கள் பகவானை பார்க்கலாம். இப்போ பகவான், இப்போ நாரத முனி சொல்கிறார், நான் வந்து நேருக்கு நேராக பகவானை சந்திப்பேன்னா என்ன அர்த்தம்? அவர் இஸ் சாண்டிங் த ஹரிநாமம் வந்து சுத்தநாமம். சுத்தநாமம் வந்து படுறாரு. நீங்கள் சுத்தநாமம் ஜபம் பண்ணும்போது நீங்கள் கிருஷ்ணன் நேருக்கு நேராக நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அப்போ நான் சொல்லியிருந்தேன் போன வாரம், இந்த நாம அக்ஷரா வந்து என்னதுன்னா, ஏன் வந்து நம்ம வந்து நாமம் சொல்லும் போது சுத்த நாமத்துக்கு போக முடியலன்னா, நம்மக்கிட்ட சில மிஸ்டேக் இருக்குது. ஏன் உடனே இப்போ பகவான் கொடுக்குறாருப்பா எல்லா சக்தியும் உள்ளே வச்சுருக்குன்னு சொன்னோன்னே பகவான் பார்க்கணுமா இல்லையா? நம்ம அது சொன்னோன்னே உடனே நம்ம கடவுள் கிடைக்கணுமா இல்லையா? ஏன் கிடைக்க மாட்டுறாரு? ஏன் கிடைக்க மாட்டாரு மாதிரி? இப்போ உதாரணம் வச்சுக்கோமே, இப்போ அகோங்க பார்க்கணும்னு சொல்கிறீங்க. ஓகே அவர் சொல்கிறேன், ஓகே பார்க்கலாம் கேஷோக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்துருங்கன்னு உடனே பார்த்துக்க முடியுமா? நேராக போயிட்டு நேராக வீட்டில் நம்ம சட்டெலாம் போட்டுருமா அப்படியே போயிட்டு நான் கட்ட சொல்ல போட்டிருக்கேன், நேராக அவங்க பார்க்க முடியுமா மாதிரி? ஏன் முடியாது? நீங்கள் இருந்தாலும் நீங்கள் விட மாட்டீங்க போல நீ உள்ள. ஏன் பார்க்க முடியாது? ஏன் எடுத்தோன்னு இப்போ அகோங்க வாமா வந்து பார்க்கலாம் சொல்லிட்டாரு. சாயந்தரம் 6 மணிக்கு வாங்க சொல்லிட்டாரு. இல்லை நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம மறுநாள் வாங்க காலை 8 மணிக்கு வந்துருந்தேன். ஏன்னா நம்ம போட்டு சொல்லிட்டு போயிட முடியுமா? ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு அரக்காசில் போட்டு ஒரு ஜப்பான் சில்வர் போட்டு அவங்க போய் நிற்க முடியுமா? அப்போ என்ன அப்போ நம்மளை என்ன பண்ணுவாங்க? நம்ம என்ன ரெடி ஆகணும்? அவங்க பார்க்குறதுக்கு நம்ம வந்து முதல் ட்ரெஸ் கோட்டு நம்ம நீட்டாக சுலாக போட்டுக்கணும். இந்த கட்டையெல்லாம் போட முடியாது. ஓகேவா? நீங்கள் சாரி கட்டலாம், இல்லை பஞ்சாபி இந்த இது போடலாம், இந்த பாவாடை தானி போடலாம். அப்புறம் வந்து கரெக்டாக இருக்கணும். உண்மை இல்லையா? அவள் பார்க்கறதுக்கு முன்னுக்கு ஒரு நாள் வர சொல்லிடுவாங்க, இப்படி தான் எங்கே வரணும், எங்கே நிற்கணும், என்ன பண்ணணும், அப்புறம் வந்து என்னது எவ்வளோ நேரம் பேசணும். உண்மை இல்லையா மதிய? சாதாரண அகோங்கு. ஓகேவா? சாதாரண அகோங்கும் மெட்டீரியல் உலகத்தில் உள்ளது தான். ஓகே மதிய? ஆனால் பகவானோட சக்தி கிடைக்கணும். எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டாங்க. எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் நம்ம போய் எப்படி நம்ம கிடைக்கும் எல்லாமே? அதனால தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நீங்கள் அதுக்குள்ளே சில விஷயங்கள் விதிமுறைகள் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணிட்டா உங்களுக்கு எல்லா வகையான இதுவும் கிடச்சிடும். உங்களுக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வந்து நீங்கள் சின்சியர் நீங்கள் ஒரு சாண்டிங் பண்ண 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 அது உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு இந்த உலகத்தோட ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு லேயராக உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வரும். யூ கேன் see the real face material world and also you can see the spiritual ஆன்மீக லோகத்தில் உள்ள விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிறது உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா ஒரு திரையை உங்களுக்கு வந்து இது பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் எல்லா விஷயம் அப்படியே உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் வந்து ஸ்ட்ராங்காக ஆவீங்க. ஃபயர் அடிக்கும். காயத்ரி மாதாஜி உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கும் பற்றிக்கும். அவங்க சார்ஜ் ஆயிரும். ஏற்கனவே நம்ம இப்படி இருக்கோம், ஒன்றும் குறைஞ்சிடக்கூடாது, அந்தமாதிரி இருந்தக்கூடாது. அதனால ஹரே கிருஷ்ண மந்திரம் இஸ் பவர். நாம் ஹரி நிஜ சர்வசக்தி, எல்லாம் பொட்டன்ஷியம் உள்ளே இருக்குது. அப்போ ஏங்க கிடைக்க மாட்டுது? ஏன் இந்த சக்தி நம்மளுக்கு வர மாட்டுது? அது என்ன பிரச்சனை? அதுதான் இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நம்ம வந்து ஸோ மச் என்ஜாய்மெண்ட் பண்ணுறோம்.
ஸோ மச் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டுருக்கோம். அந்த மாதிரி ஆசைகள் அதிகமாக இருக்கும். ஸோ மச் டிசையர் ஃபார் என்ஜாய்மெண்ட் இருக்க வரைக்கும் நம்ம வந்து நாமத்தோடைய டேஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போக முடியாது. புரியுதா? ஸோ மச் என்ஜாய்மெண்ட் ஏற்கனவே என்ஜாய் பண்ணி தான் ஏற்கனவே பாடுபட்டு தான் நம்ம இந்த நிலையில் இருக்கிறோம். எப்போ எங்கே எந்த பார்ட்ஸ் உள்ள உடம்புக்குள்ள இருக்குது, எந்த பார்ட்ஸ் எப்போ வீணாக போகுதுன்னு நம்மளுக்கு தெரில. எது எப்போ வந்து ஸ்பேப்பாடாகும், எப்போ வந்து இதாகும்னு தெரில நம்மளுக்கு. ஏமாதிரி கிட்னி எப்போ சட்னியாகவும் தெரில, அப்போ கல் இது எப்போ கல்லாக போகும்னு தெரில, ஹார்ட்டு வந்து எப்போ வந்து அடைக்குமோ அடைக்காதோ. காயத்ரி பரவாயில்ல, காயத்ரி ஏங்கிடுச்சு. மேபி நீங்கள் 40-50 வந்தீங்கன்னா அப்போ தெரியும். உண்மையில் மத்திய மோட்டி ஏஞ்சா உட்கார முடியல, உட்காந்து ஏஞ்சிக்க முடியல, அப்போ கண்ணு தெரியல, எல்லாம் ஒரு ஸ்பேப்பாடு ஒன்று போயிருக்கு. திஸ் இஸ் மெட்டீரியல் வேர்ல்ட். ஆன்மீகத்தில் அது கிடையாது. அப்போ நமக்கு வந்து என்ன, அதில் நம்ம என்ன பண்ணுறோம், அதுலேயும் ஸ்டில் என்ஜாய்மெண்ட். எனக்கு எவ்வளோ வயசாச்சு, கிட்டத்தட்ட 80 வயசாச்சு, 70 வயசாச்சு, நான் இது வரைக்கும் இதை அனுபவிக்கிறேன், இது எப்போச்சும் அனுபவிச்சுட்டு போயிடணும். ஏற்கனவே அனுபவிச்சதுக்கு தான் நரகத்தில் வந்து பாதி இடம் புக்கிங்கில் இருக்குது, போகணுன்னு அடி இருக்குது. இதில் ஒன்றும் என்ஜாய் பண்ணணும். சில பேர் ரோங்க எல்லாரும் வந்து இப்போ அதாவது பௌதிக மக்கள் எப்படி திங்கி பண்ணுறாங்கன்னா, எங்கள் அப்பா எங்கள் அம்மா இது வரைக்கும் இதை அனுபவிக்கல, அவங்களுக்கு ஏதாச்சும் நான் கொடுத்துடணுன்னு. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஏன்பா ஏய் ஆல்ரெடி வந்து நீ வந்து ரெட் ஜோனில் இருக்கிற, பகவான் நாமத்தை ஜெபம் பண்ணி எப்படியாச்சும் தப்பிக்க பார்க்கணும். இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று என்ஜாய்மெண்ட். இதுதான் பௌதிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. எப்படின்னா, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தோடைய பக்கத்தில் ஒரு ரிவர் ஓடுது. அந்த மரத்தோடைய அந்த ஷேடோ, அந்த நிழல் வந்து அந்த தண்ணி மேல் படுது. அப்போ அந்த மரம் மாரியே அந்த ஷேடோ இருக்குமா, இல்லை மரத்துக்கு எப்படி தலைக்கீழே அந்த ஷேடோ இருக்குமா, ஆப்போசிட்டாக இருக்குமா? ஆப்போசிட்டில் இருக்கும். கேத்ரி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, ப்ளீஸ் சீட், இங்கே உட்காருங்க. அப்போ மரம் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சஸில் மேலே இருக்கும், அந்த ரூட்டுக்கு அந்த வேர் வந்து கீழே இருக்குமே இல்லையா? ஆனால் அதே மரம் இப்படி தலைக்கீழ் நிழல் விழும்போது, ஆப்போசிட்டில் விழும்போது ரூட் வந்து எப்படி எங்கே இருக்கும், அந்த வேர் வந்து மேலே என்ன ஓகேவா? ஓகே தானே கைத்திரி, ஓகேவா? அப்போ அந்த வேர் வந்து மேலே இருக்கும், அந்த பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளை வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், தலை கீழே இருக்கும். பார்த்தீங்களா? அதே போல் தான் நீங்கள் இந்த உலகத்தில் எது தான் ரைட்டுன்னு நினைக்கிறோம் தெரியுமா, எதெல்லாம் லாஜிக்கு ரைட்னு நினைக்கிறோமே, அதெல்லாம் ஸ்பிரிச்சுவலில் வந்து ராங். ஓகேவா? கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்பிரிச்சுவலில் எதுலாம் வந்து ரைட்டாக இருக்கோ அது இங்கெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. இப்போ கொஞ்சமே என்ன சொன்னேன் நான், எந்த உதாரணம் கொடுத்தேன் நான், அது என்ன சொன்னது சொன்னீங்க என்ன சொன்னீங்க? இல்லை அதுக்கு முன்னே ஒரு சொல்லிட்டு வந்தேனே, ஸோ மச் என்ஜாய்மெண்டா, டிசையர், எஸ், ஸோ மெட்டல் டிசையர். இந்த டிசையர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வயசான காலத்தில் இன்னும் சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு கிடையாது. வயசாக ஆக என்ஜாய்மெண்ட் குறைக்கணும். ஓகேவா? அதுக்குன்னு சிறு வயசு ஆடலாமா பிரபு அப்படின்னு கிடையாது. எந்த வயசில் உங்களுக்கு வந்து பகவானோடைய நாலேஜ் கிடைக்குதோ அப்போ பிக்கப் பண்ணிக்கணும். கௌமாரம் ஆச்சரியதே, அதாவது வந்து 5 வயசுலேருந்து வயிற்றில் இருக்கும் போதே ஸ்பிரிச்சுவல் ஆரம்பிக்கணும். அதனால தான் கர்ப்பிணியாக இருக்கும் போது இந்த ப்ரெக்னென்ட் லேடி வந்து அவங்க வந்து ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அந்த ஹாரர் மூவி பார்க்குறது, அந்த பேய் படம் பார்க்குறது, இதை பார்க்குறது, அப்புறம் வந்து நிறையா வந்து இது பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த பேபி அதே போல் என்ஜாய்மெண்ட் தான் வரும். அதனால தான் சொல்லுவாங்க, சாமி புக்கு படிமா, அது படிமா, கனசஷ்டி கவத்தை எடுத்து படி, சுப்பிரமணியத்தை எடுத்து படி. நம்ம தான் கேட்க மாட்டோமே. நம்ம தான் என்ன லேஜன்னு, நம்ம வந்து அல்ட்ரா லேஜன், சாதாரண லேஜன், நம்ம அல்ட்ரா லேஜன், லேஜனுக்கு லேஜன் நம்ம. அப்போ நம்ம என்னதுன்னா நம்ம வந்து முக்கியம்னா என்ஜாய்மெண்ட் குறைக்கணும். என்ஜாய்மெண்ட் குறைக்காத வரைக்கும் நாமத்தில் டேஸ்ட்டு கிடைக்காது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ மச் கன்ஃபியூஸ். அதாவது வந்து என்னதுன்னா, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகத்துக்கு வரணும்னா நம்ம வந்து குருவை வந்து நம்ம வந்து திருப்திப்படுத்தணும். குரு என்ன சொல்லிக்காரோ அதை கேட்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட் த ரியல் ஃபார்ச்சூன், எப்போ வந்து நல்ல நேரம், எப்போ வந்து நம்மளுக்கு வந்து உண்மையான ஒரு நல்லது நடக்குதுன்னா அது எப்போ வந்து நம்ம வந்து பகவானையும் குருவையும் எப்போ வந்து திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் உண்மையிலேயே நம்மளுக்கு அந்த நல்ல நேரம் பிறக்குதுன்னு அர்த்தம். சும்மா வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல நேரம் பிறக்குது வந்து அது பல இடத்துல சொல்லுவாங்க. உண்மையிலே வேண்ட ரியல் ஃபார்ச்சூன்னு எப்போ நல்லது நடக்குதுன்னா எப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து முடிவு பண்ணுறோம்,
நான் வந்து குரு பேச்சையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதையும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும். இது எப்போ இந்த attitude வருதோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த நாமத்தோட டேஸ்ட்டு டெவலப் ஆகும். நாமம் இது எப்போ வரும்னா நாமத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ண 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 தான் இந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு டெவலப் ஆகும். இந்த attitude வரும். ஐயோ குரு சொல்லுது, பிரபா சொன்னது நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம வந்து கிருஷ்ணன் திருப்திப்படுத்தணும்னு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நாமத்தில் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வராதது காரணம் இன்னொரு விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா அசோசியேஷன். ஓகேவா? அசோசியேஷன், பழகிற விதம், கூட்டணி சேருது. இந்த பழகிறத விதம் வந்து எப்படின்னா தத்துவம் தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம வந்து கேட்டு தத்துவங்களை புரிஞ்சுக்கணும். தென் வில் டெவலப் இந்த நாம டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம வந்து பிறந்திருக்கோம், எதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறவங்ககிட்டேருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லை சும்மா வந்து நான் வந்து அரசியல் பேசுகிறது அந்த மாதிரினா நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஃபைனான்ஷியலி நம்ம டெவலப்பாக இருக்கலாம், நம்ம வந்து காசு பணத்தில் நம்ம டெவலப்பாக இருக்கலாம், நம்மளுக்கு வந்து எவ்வளோ பேர் புகழ் நேம் ஃபேமில் வந்து டெவலப்பாக இருக்கலாம், வெரி ஃபேமஸாக இருக்கலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவலில் நம்ம வந்து டெவலப்பாக இல்லைன்னா, இல்லை ஸ்பிரிச்சுவலில் நம்ம வந்து ப்ரோக்ரெஸ் ஆகலைன்னா, ஸ்பிரிச்சுவலில் ஆன்மீகத்தில் நம்ம வந்து வளரலைன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது என்ன கோழி முட்டை, 0 ஓகேவா? அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பணம் சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, மற்ற விஷயம் படிக்கக்கூடாது சொல்ல வரல. எதை பண்ணாலும் ஆன்மீகத்தையும் ஒரு கட்டம் கொண்டு வரணும். நீங்கள் பௌதிகத்தில் உள்ள வேலை சம்பாதிக்கிறது குடும்பம் இதெல்லாம் ஒன்று எடுத்திருந்தாலும் சேம் டைம் நம்ம இதையும் கொண்டு வரணும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து நம்மளை ரிட்டையர் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு போமா, உன்னை வந்து கர்ம மிஷினில் புளிஞ்சு எடுத்துட்டோம், இனிமேல் நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு உதவ மாட்டேன், நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ பாதி எல்லாம் போயிடும். சொன்னலாம் கிட்னி சட்னி ஆயிரும், அப்புறம் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் கூட மரியாதை பாதி குறைஞ்சிட்டே வரும். வீட்டில் கொஞ்சம் ஏன்னா வந்து எல்லாம் குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா தான் மாதம் டப்பு வரலையே. ஓகேவா? அப்புறம் பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸும் குறைஞ்சிட்டே வருது. அப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரும். அப்போ என்ன ஆகும், இது கை கொடுக்கும். எது? ஆன்மீகம். அதனால வந்து கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா வராது. எப்போ எதை வந்து நம்ம சின்னதுலேருந்து எப்போ ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த attitude தான் வரும். நீங்கள் நல்லா நம்ம இது பண்ணிட்டு கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் புதுசாக எதுவும் வராது. ஏற்கனவே கண்ணு நம்மளுக்கு தெரியாது, கால் நம்மளுக்கு ஒழுங்காக வேலை செய்யாது. இதில் எப்படி நீங்கள் போய் ஆன்மீகம் புரிஞ்சுக்குவீங்க? அதனால் ரெண்டு இது சேமாக, இதுக்கு எவ்வளோ உழைப்பு போடுறோமோ, எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்து எஃபர்ட் போடுறோமோ பௌதிக உலகத்துக்கு, அதே எஃபர்ட் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் ஆன்மீகத்துக்கும் போடணும். இதில் ட்ரிப்பிள் ஓட்டி அடிக்கிறோன்னா, ஓவர் டைம் பண்ணுறோன்னா இதுலேயும் ட்ரிப்பிள் ஓட்டி அடிக்கணும். இதில் டபுள் பார்க்குறோன்னா இதுலேயும் நம்ம டபுள் செய்யணும். இதில் நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போகிறீங்கன்னா இதில் ஃபுல் எஃபர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து சேமாக வரும்போது அப்போ இது ஒரு நாள் காணாமல் போயிடும். அப்போ ஆன்மீகம் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டெடினஸ் இருக்கும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த நம்பிக்கை இருக்கும். பகவானோட அந்த நாமத்தின் மேலே அந்த ருசி கிடைக்கும் போது அந்த பவர் இருக்கும். இல்லைன்னா முடிஞ்சு கூட 100 பேர் சுற்றி இருந்தாலும் பயத்தில் இருந்து உட்காந்துருப்போம். எப்போ வந்து நம்ம என்ன நடக்கும் தெரியாமல். இட்ஸ் வெரி கேர்ஃபுல். அதனால தான் நாமத்தை வந்து நம்ம வந்து நாமத்தோடைய நாமத்தை டேஸ்ட் பண்ணணும். குலசேகர் ஆழ்வார் வந்து சொல்கிறாரு முகுதமாலா சுவாசத்தில், நம்மளுக்கு வந்து எனக்கு அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், எனக்கு முட்டி என்னோடய ஜாயிண்ட்டு பெயின் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து நான் ஒரு நாட்டோட ராஜா, குலசேகர் சாதனை வெரி கிங். அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது நாமத்தோடைய டேஸ்ட் எடுக்கணும், நாமத்தை டேஸ்ட் பண்ணணும், சாண்டிங் ஃபுல் சாண்டிங் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், முதல்ல இருக்கிற நம்மளோட ஆச்சாரியார் இஸ் ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் இஸ் 120 இயர்ஸ். அவருக்கு 120 வயசு கிட்ட. அவர் நிறைய பேர் தெரியும் என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. அவர் வந்து பாருங்க ஃபுல் சாண்டிங் தான், ஒரு ஜவம் தான், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி 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 ராம் ஹரி ராம். வயசு ஏற மற்ற ஆக்டிவிட்டிலாம் குறைக்கணும். எல்லா ஆக்டிவிட்டியும் குறைக்கணும், எல்லா ஆக்டிவிட்டி குறைக்கணும். நாம அதை டேஸ்ட் எடுக்கணும். அப்போ அந்த நாமம் என்ன பண்ணோம், இஸ் அ சர்வ சக்தி. இதை அது வந்து என்ன பண்ணோம், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். பிரகலாத மகாராஜா வந்து எப்படி நரசிங்க தேவர் ப்ரொடெக்ட் பண்ணாரோ அதே போல் நாம வந்து இஸ் த சுதர்சன சக்கரம் மாதிரி பகவான் அதை ப்ரொடெக்ட் பண்ணும். புரியுதா மதஜி? அதனால வயசானுக்கு அது அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. வயசான பிறகு பிரபு சொன்னார் நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படி இல்லை, சின்னதுலேருந்து எடுக்கணும். பிரகலாத மாதிரி என்ன வயசு, பிரகலாத மாதிரி வெறும் 5 வயசு தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏன் வந்து கிருஷ்ண பக்தியில் முன்னேற முடியல, ஏன் நாம டேஸ்ட் கிடைக்கலன்னா நம்ம வந்து கனிஷ்ட அதிகாரியில் இருக்கோம், கனிஷ்ட ஸ்டேஜில் இருக்கோம், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். அது பேர் கனிஷ்ட அதிகாரி. ஏன் வந்து நம்ம ஏன் பக்தியில் வந்து முன்னேற முடியல, ஏன் நாம டேஸ்ட் கிடைக்கலன்னா அதில் ஒன்று சொல்கிறாங்க. பக்தியும் என்ன சொல்கிறாங்கன்னா,
நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏன் பக்தியில் முன்னே முடியலன்னா நம்ம என்ன பண்ணோன்னா நம்மளுடைய ஓன் பிரச்சனை, நம்ம ஓன் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை சால்வ் பண்ணுறதுக்கே நம்ம ஓடி இருக்கோம். என்னோட இது அதுவே ஓடி இருக்கோம். எஸ், ஆஃப்கோர்ஸ் நம்ம போகணும். ஆனால் ஆன்மீகத்தில் நம்ம ஈடுபாடு அதிகமாக இருக்கணும். நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் ஈடுபாடு அதிகமாக பண்ண நாமத்தை ஜெபம் பண்ண பக்தி எக்ஸசைஸ் பண்ண உங்களுக்கு பௌதிக விஷயங்களை, இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் உள்ள பிரச்சனையை எப்படி நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும்னு நீங்கள் அந்த மெத்தடை கற்றுக்குவீங்க. எல்லாத்துக்கும் போட்டு நீங்கள் புலம்பி தள்ள மாட்டீங்க. 2 வாரம் சாப்பிடல பிரபு, மனசு கஷ்டமாக இருக்குது, 3 நாள் தூங்கலை பிரபு, கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வர என்ன நினச்சிக்கிங்கன்னா, ஓகே எவ்ரிதிங் பகவான் ஏற்பாடு பண்ணுறாரு, எல்லாமே பகவானை செய்கிறாரு, எல்லாமே. அது உடனே அந்த எத்திட்டு வராது. அது சும்மா நம்ம நினைக்கலாம் எல்லாம் பகவான் செய்கிறாரு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஸ்ரீமன் கோர்கொண்ட சுவாமி மகாராஜ் 1994-95 கிட்ட அவர் வந்து புவனேஸ்வர் டெம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடி இருக்கு. ஓகே, புவனேஸ்வர் டெம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடி இருக்கு. அப்போ வந்து என்னென்னா பெரிய பெரிய குழி வெட்டி வச்சுருக்காங்க, பெரிய குழிலாம் வெட்டி வச்சுருக்காங்க, அங்கங்கே இருக்குது. அப்போ இங்கேனா தனியாக ஒரு குடிசை கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இடத்துல தான் வந்து கிளாஸ் எல்லாம் ஓடும். இப்போ ஃபாரின் டிவோட்டில் நிறைய வருவாங்க. அதில் ஒரு பையன் வந்து நல்லா குண்டாக முழுக்குன்னு இருப்பான். அவர் என்ன பண்ண, கிளாஸ் விடும்போது சின்ன பிள்ளைங்க வந்து அங்கங்கே போவாங்க. அப்போ மெயினாக வந்து பேரண்ட்ஸ் வந்து தான் கேட்பாங்க. அப்போ கிளாஸில் முடிச்சு 1 hour 2 hour ஆயிடுச்சு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே பகவான் ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த எட்டிடியூட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வரணும்னா ஃபுல் சரண்டர் அடையணும். நான் சொல்கிற ஒரு உதாரணம் வந்து இது உண்மையிலே நடந்தது, இது ரியலே ஹேப்பன். அப்போ அந்த பையனை காணோம். எல்லோரும் தேடுறாங்க, எங்கே போனாலும் தெரில. அடிச்சு வந்து பார்க்குறாங்க, அந்த கான்கிரீட் அடிக்கிறதுக்கு வந்து அந்த கீழே குழி போடுறாங்க. அது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஷார்ப்பான அந்த அயன் வச்சுருப்பாங்க, எல்லோ இரும்பு இருக்கும்லாம். அவன் அதில் விழுந்து ஆல்ரெடி செத்து போய் கிட்ட 1 hour கிட்ட மேலே ஆயிருக்கு. அப்போ அவங்க வந்து இட்டாலியில் உள்ளவங்க நினைக்கிறேன், டிவோட்டி. அவங்க நான் கிருஷ்ணருக்காக வந்தேன் எல்லாம் இப்படியாச்சும் சொல்லிட்டு அவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாமே அவங்க கிருஷ்ணனை பற்றி விட்டு எல்லாம் போயிட்டாங்க. அப்போ மகாராஜ் வந்து அந்த டைமில் அவர் ஒன்றும் சொல்லலை. பிகாஸ் ஸோ மச் எமோஷனல். எஸ், பையன் இருந்து போயிட்டான், அது ஆஃப்கோர்ஸ் எல்லாம் எமோஷனல் தான். ஆனால் அவங்க கிருஷ்ணருக்காக வந்து எல்லாம் போச்சு, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. பட் ஆஃப்டர் சம்டைம் மகாராஜ் மறைஞ்சிட்டார், 96 மறைஞ்சிட்டார். பிறகு வந்து என் குரு மகாராஜ் இருக்கும்போது அது 2000 சம்திங் வந்து அப்பா அவங்க திருப்பி ரியலைஸ் பண்ணாங்க. எஸ், எவ்ரிதிங் வந்து பகவான் ஏற்பாடு, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எதுவுமே நீங்கள் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முன்னுக்கு பெரிய ட்ரெய்லர் வருது, ஃபுல்னு வந்து கிட்ட வருது. ட்ரெய்லர் மாதிரி இப்போ காடி நிப்பாட்டுற மாதிரி எல்லாத்தையும் நிப்பாட்ட முடியுமா? ட்ரெயிலர் நிப்பாட்டு என்னை இடிச்சிடாத முடியுமா? எனிதிங் யூ கேன் கண்ட்ரோல் மதிச்சு ஏதாச்சும் நிப்பாட்ட முடியுமா? எதுவுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது எதுவுமே நம்ம கையில் இல்லை. எல்லாம் பகவானோடைய இது நடக்குதுன்னு சொல்லி அந்த எட்டிடியூட் வரணும். அது சும்மா வராது. நான் வந்து கிருஷ்ணர் வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி அந்த எட்டிடியூட் வராது. எப்போ வரும்? எப்போ வேணும் சாண்ட் சுத்த நாம், எப்போ நீங்கள் சாண்டிங் வந்து சுத்த நம் பவராக இருக்கோ அப்போ வரும் அந்த எட்டிடியூட். பிரகலாத மகாராஜ் பார்த்தீங்களா, கத்தியில் குத்த போனாங்க, கடலை தூக்கி போட்டாங்க, அப்புறம் வந்து செத்து போல. இப்போ பாம்பு விட்டு விஷத்தை குத்து வச்சாங்க, விஷத்தை வாயில் ஊற்றுனாங்க, மலையில் தூக்கி போட்டாங்க. என்னையா கிருஷ்ணா உன்னை இவ்வளோ கும்புறேன், நீ இவ்வளோ போட்டு வச்சு போகிறான் போயான்னு சொல்லிட்டு போயிருக்கலாமா இல்லையா? நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? அதை வந்து கத்தி எடுத்து வந்தாங்களா, அப்பயே போயிருப்போம். இல்லைங்க நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறேன், இந்த கிருஷ்ணன் இந்த ஆள் காப்பாற்ற மாட்டேன் நம்மளையா, நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி நம்ம விட்டுருப்போம். நம்ம பகவான் என்ன எது செஞ்சாலும் பகவான் காப்பாற்றுவார். எவ்ரிதிங். எனக்கு மரணம் வந்தாலும் அதனால தான் சிசா சங்கத்தில் சைத்தன்ய மகாபிரபு கடைசியில் சொல்கிறாரு, ஆசிஷ்யா வா 16 பின்னஸ்துவா அதசனா மருமா கரோ அனஸ்துவா எதா ததா வா விதா நம்மளோட பத் பிராணாசாயவனா போகிற. எனக்கு என்னை கட்டி பிடிச்சாலும் சரி, நீ எட்டி உதச்சாலும் சரி, என்ன எனிதிங் யூ மேபி டூ, என்ன எது செஞ்சாலும் நான் வந்து உன்னுடைய திருவடி பாதலேருந்து நான் வந்து விலக மாட்டேன். அந்த எட்டிடியூட் எப்போ வரும்? அது எப்போ வரும்? சுத்தநாமம் ஜெபம் பண்ணும் போது வரும். ஏன்னா நீங்கள் சுத்தநாமம் ஜெபம் பண்ணும் போது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கிருஷ்ணர் ஐ டு ஐஸ் பார்த்துருவீங்க. கிருஷ்ணர் நேருக்கு நேராக நீங்கள் பார்க்க முடியும். தென் அப்போ அந்த ஃபுல் சரண்டர் நீங்கள் சுத்தநாமத்துக்குள்ள வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான எட்டிடியூட்டும் அந்த எல்லா வகையான அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கிருஷ்ணன் நேரடியாக பார்ப்பீங்க, ஃபுல் சரணாகதி. அதான் சாண்டிங் வந்து சுத்தம். ஏன் வர முடியல? இதான் ப்ராப்ளம். நம்ம ஸ்டீல் என்ஜாய்மெண்ட், நம்ம சொந்த பிரச்சனையை இது பண்ண நினைக்கிறோம். கிருஷ்ணர் திருப்திக்காக நம்ம பாடுபடுறது கிடையாது. கிருஷ்ணர் திருப்தி அடைவாரே இல்லை, சொந்த திருப்திக்காக செய்கிறது எல்லாத்தையும். அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அதெல்லாம் பார்க்குறது இல்லை. நம்ம பாடு நம்ம ஒன்று செய்கிறது. எஸ், ஈவன் டெம்பிளாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும்
பகவான் திருப்திக்காக தான் நீங்கள் எல்லாமே செய்யணும். அப்போ தான் பகவான் யஷ்ய பிரசாத இல்லை அது ஒரு ஸ்லோகம் இருக்கும், யஷ்ய பிரசாத பகவத் பிரசாதா, யஷ்யா பிரசாத் இல்லை இன்னொரு ஸ்லோகம் இருக்கும். அதாவது பகவான் திருப்தி அடைஞ்சார்னா எல்லாமே திருப்தி அடைஞ்சிருவார். நீங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டு பகவான் திருப்தி அடைஞ்சுன்னா அங்கே வந்து எதுவுமே சரியாக இருக்காது. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாண்டிங் பண்ணும்போது ஜெபம் பண்ணும்பொழுது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சரி உணர்வு வச்சு ஏன் நம்ம வந்து சொந்த என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறோன்னா, ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சமைக்கிறோம், ஒரு 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 பிரசாதமாக ஏதோ ஃபுட்டோ சமைக்கிறோம், அதில் வந்து தீஞ்சி போச்சு. ஓகேவா, கைத்து நீங்கள் சமைக்கிறீங்க, எல்லா விஷயம் சமைக்கிறீங்க தீஞ்சி போச்சு, கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு, என்ன பண்ணுவோம் நம்ம? ஆடு போடுங்க அருவா, அதான் அப்படிதான் தூக்கிய போட்டு அடுத்தது சமைப்போம். உண்மையா இல்லையா? ஓகேவா, உடனே சமைப்போம். என்ன தான் டயர்டாக இருந்தாலும் சமைச்சோம். இல்லைன்னா வந்து வீட்டில் வந்து அடி பண்ணிட்டு கழட்டிடுவாங்க. ஓகேவா, ஆனால் இதே பகவானுக்கு நம்ம வந்து செய்யும் போது ஏதோ மிஸ்டேக் நடந்துருச்சோ இல்லை ஏதோ இதாச்சோ நம்ம செய்வோம். சுற்றி ஆள் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க, ஐயோ மாட்டி விட்ருவான், செஞ்சுடுவோம். இல்லை சில சமயம் எத்திட்யூட் அந்த உலகம் செய்யலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன ஆயிரும், நம்மளுக்கு எஃபர்ட் எடுத்து செய்கிற மாதிரி திருப்பி அந்த எஃபர்ட் வந்து என்ன ஆயிரும், குறைவாக இருக்கும். கூட இருந்தால் இப்போ உதாரணம் வச்சுப்பீங்க, இப்போ நம்மளுக்கு இப்போ தீஞ்சு போச்சு, திருப்பி எடுத்து சமைக்கிறோம். ஆனால் அதே இது வந்து பகவானை செய்யும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து இந்த சுத்த நாமெல்லாம் பண்ணலைன்னா நம்மளுக்கு அந்த அந்த இது குறைவாக இருக்கும். பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஒரு நாள் தான் கிருஷ்ணா, நாளைக்கு நல்லா செஞ்சு கொடுத்துறேன் உனக்கு, இன்றைக்கி ஒரு நாள் இதை மட்டும் சாப்பிட்டுக்கோ, நாளைக்கு உனக்கு ஒன்று பார்த்துக்கிறேன். நம்மளுக்கு அன்னாடிக்கு கல்யாண சாப்பாடு மாரி வேணும். நம்மளுக்கு உண்மையிலே அன்னாடிக்கும் வந்து டின்னர், அதாவது ஃபெஸ்டிவல் இருக்குமா அந்தமாரி சாப்பாடு அன்னாடிக்கும். ஏன் அது செய்யலையா, இது போய்க்கலையா, எல்லா நம்ம கல்யாண சாப்பாடு மாரி வேணும். எஸ், பகவானுக்கு வரும்போது அது இல்லை. தட்ஸ் த ஓன் டிசைர். நம்ம சொந்த என்ஜாய்மெண்ட்டை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு பாடுபட்டு இருக்கோம். அப்போ எங்கே பகவான் திருப்திப்படுத்துறது? அதுதான் வந்து நம்மளுடைய ப்ராப்ளம், சுத்த நாம வராமல் இருக்கிறதுக்கு. இது வெரி வெரி இந்த நல்ல பாயிண்ட் அதெல்லாம். ஓகேவா, அதனால தான் கிருஷ்ண சுக வாசனா, கிருஷ்ணருடைய திருப்திக்காக நம்ம வந்து பாடுபடணும். ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, சில பக்திவினோத் தாக்கூர் ஆச்சாரியா என்ன சொல்கிறாருன்னா, நான் கொஞ்சம் தான் முடிச்சிடறேன். பக்திவினோத் தாக்கூர் இங்கே எங்கே இருக்கிறாரு? ஆச்சாரியா ரெண்டாவது இருக்கிறாரு. அவர் தான் சில பக்திவினோத் தாக்கூர். இவர் வந்து மேஜிஸ்ட்ரேட், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ். ஓகேவா, அந்த காலகட்டத்தில் அவர் நம்மளோட ஆச்சாரியார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு வந்து நாம ஜபம் பண்ணுறதுக்கு 10 அபராதங்களுக்கு 10 விஷயம் நம்ம செய்யக்கூடாது. ஓகேவா, இப்போ நான் ஒன்று நான் சொல்கிறேன், யாரால சொல்ல முடியும்? நாம ஜபம் பண்ணோம்ல, நம்ம 10 கட்டளைகளுக்கு 10 குற்றங்கள் செய்யக்கூடாது. முதல்ல வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? அதான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃபென்ஸ் என்ன வந்துச்சு? பக்தர்களை குறை சொல்லக்கூடாது. ஓகேவா, ஆமாம் பிரபு, அவர் அப்படி பண்ணியிருக்கிறாரு, எப்படி முடியுமா? சொல்லி தான் ஆகணும்னு. இங்கே சொல்கிறது வந்து வைஷ்ணவர்கள் தூய்மையான பக்தர்கள் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஓகேவா, ஓகே. அவர் மற்றவங்க சொல்லலாமா பிரபு? முடிஞ்சிருக்கும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஓகேவா. ரெண்டாவது என்னது? அது சத்தமா ஈக்குவல் நினைக்கிறேன். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் மற்ற தேவர்கள் இருக்கிறாங்களா, 2 பேர்த்தையும் ஈக்குவலாக நினைக்கிறது, ரெண்டுமே சமம் தான் நினைக்கிறது, அதுவும் செய்யக்கூடாது. ஒன்றுன்னு வந்து தேவர்களை நிந்திக்கிறதும் செய்யக்கூடாது. எனி டிஸ்கிரிமினேஷன், அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது. ஓகேவா. மூணாவது டிசோபே, அதாவது குருவோட கட்டளை மீறக்கூடாது. ஒரு சொல்லியிருக்கிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும். நாலாவது டிசோபே சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறா, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், எடுத்துக்கணும். ஆமாம், அவங்க எழுதிட்டு போயிட்டாங்க, நம்ம என்னத்தை செய்கிறது, அப்படி சொல்லக்கூடாது, இது அபராதம். அஞ்சாவது ஓன் இன்ட்ரப்ஷன், நம்ம வந்து சொந்த விளக்கம் கொடுக்குறது. ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் சொந்தமாக விளக்கம் கொடுக்குறது, சொந்தமாக நம்ம இது பண்ணிக்கிறது செய்யக்கூடாது. ஆறாவது பகவானை நாம ஜபம் பண்ணுறது வந்து கற்பனைன்னு நினைக்கிறது, இமேஜினேஷன் நினைக்கிறது, அது தவறு. அது மாதிரி நினைக்கக்கூடாது. சும்மா ஏதோ பண்ணியிருக்கிறாங்க, ஹரிராம கோவிந்தா சொல்கிறாங்க சொல்லக்கூடாது. ஏழாவது, இப்போ நாம ஜபம் பண்ணால் நம்மளோட பாவங்கள்லாம் போகும்.
ஆனால் பாவம் பண்ணிவிட்டு அது ஜெபம் பண்ணிக்கலாமே, அது பாவம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிக்கலாமே, அப்படி செய்யக்கூடாது. 7வது 8வது இது செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும், பலனை எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடாது எதுவுமே, பகவானுக்காக திருப்திக்காக செய்யணும். 9வது நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட இந்த நாமத்தை போட்டு திரிக்கக்கூடாது. 10வது பகவானோட கதைகள் பகவான விஷயங்கள் இவ்வளோத்தையும் கேட்டு முடித்து மூட்டை கிளாஸை கேட்டாச்சு, திருப்பியும் அந்த பழைய என்ஜாய்மெண்ட்டுக்கே திருப்பி போகிறது, திருப்பி வந்து பழைய விஷயத்தை போய் செய்யுது. அந்த யானை இருக்குல்ல 3 மணி நேரம் தண்ணியும் குளிச்சுட்டு வந்து திருப்பி தரைக்கு வந்து என்ன பண்ணும், கைத்திரி திருப்பி மண்ணை வாரி தலை போட்டு பார்த்துருக்கீங்களா, பார்த்தது இல்லையா? ஜூக்கு கூட்டு போகணும் உங்களுக்கு ஸ்கூலில், திருப்பி மண்ணை எடுத்து தள்ள போட்டுக்கும். அப்போ குளிச்சதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டு மூட்டை கிளாஸ் கேட்குறது எல்லாம் கேட்குறது, எஸ் மகாராஜ் எஸ் பிரபு எல்லாம் கேட்டு திருப்பி பழைய விஷயம் செய்கிறது. இது என்ஜாய்மெண்ட் போகிறது, இது நம்ம செய்யக்கூடாது. இது 10வது. இந்த மாதிரி 10 குற்றங்களையும் நம்ம வந்து செய்யக்கூடாது. அப்போ தான் நம்ம சுத்தம் வரும். ஆனால் சில பக்தியும் தகவல் என்ன சொல்கிறா, என்ன சொல்கிறேன், அந்த லாஸ்ட் ஒன் சொல்லி முடிச்சிடறேன். என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த குற்றங்களும் செய்யலை ஆனாலும் அப்பயும் உங்களுக்கு வந்து சுத்தனம் வராது. ஏன் என்ன பிரபு, பத்தியும் வந்து கஷ்டப்பட்டு ஏதோ வந்து அப்படி இழுந்த ஏதோ நான் வந்து ஏதோ 10 பண்ணாமல் ஆக்கிட்டேன், ஆனால் அப்பயும் சுத்தநாமம் வந்து வராது. ஏன்னா அதெல்லாம் ஓகே வருது, அது கரெக்டு தான். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, வராதுன்னு இல்லை, வரதுக்கு வந்துடும், ஆனால் வரதுக்கு ஃபுல்லாக வர கஷ்டப்படும். ஏன்னா இந்த வெறும் 10வது அபராதர்களை இப்போ சொன்ன 10வது எல்லா வகையான கிளாஸ் நீங்கள் 9 ஃபாலோ பண்ணிட்டீங்க, ஓகேவா? 9 ஃபாலோ பண்ணி எல்லாம். ஆனால் 10வது பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா வகையான நாலேஜும் எடுத்துக்கிட்டு ஸ்டில் யூ என்ஜாய் பண்ண ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, ஓன் என்ஜாய்மெண்ட். அது என்ன பண்ணிடும், அது திருப்பி அந்த கீழே இழுத்து விட்டுரும். அப்போ சன்னி வர கஷ்டப்படாது. நான் ஃபேத் இல்லை மத்திஜி, அதாவது வந்து பகவான நாமத்து மீது நம்பிக்கை இல்லை, ஓகேவா? அப்படி நம்பிக்கை வந்தாலும் திருப்பியும் வந்து அந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறது, ஓகேவா? இப்போ எல்லாமே எதுவுமே நீங்கள் பக்தர் நிந்திக்கல, எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, சாஸ்திரம் ஃபாலோ எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் வந்து ஸ்டில் வந்து உங்களோட என்ஜாய்மெண்ட் விட முடியல, ஸ்டில் வந்து அப்படியே இருக்கிறது போது அது நம்மளைய திருப்பி வந்து சுத்தனம் வந்து கொண்டு போகாது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துன்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து என்ன, அது வந்து அது என்ன குறிக்குதுன்னா, அந்த அட்டாச்மெண்ட், ஸ்டில் அந்த என்ஜாய்மெண்ட் வந்து அட்டாச்மெண்ட். என்னோட ஒய்ஃப், என்னோட குடும்பம், என்னோட அது இதுன்னு ஸ்டில் இது உங்களோட தான், யாரும் வந்து இப்போ பறிச்சுட்டு போகல. ஆனால் நீங்கள் நாம ஜெபம் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த பியூரிட்டி வர 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 எல்லாமே பகவானை சார்ந்திருக்கு, அது அப்போ வந்துடும், ஓகேவா? ஓகே, இந்த லாஸ்ட் கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, பகவானோடைய நாமத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக வெற்றி நிச்சயம். பகவான் லோகத்துக்கு ஈஸியாக போயிடலாம். ஆனால் அதுக்கு நம்ம வந்து கண்டினியூஸாக சாண்டிங் பண்ணணும். நம்ம தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, கண்டினியூஸாக திரும்பி சாண்டிங் பண்ணணும். ஆனால் அந்த தப்பை வந்து சரிப்படுத்த பார்க்கணும். திருப்பியும் வந்து அந்த சரியெல்லாம் பண்ணக்கூடாது. கேட்குறோமா, நாலேஜ் கிடைக்குதா, முடிஞ்சுக்கு ட்ரை பண்ணணும், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், ட்ரை பண்ணணும். அந்த பிள்ளை வந்து உடனே நடந்துருமா காயத்ரி, பேபி ஹாஸ்பிட்டலில் வந்தோடனே நடந்துருமா, காயத்ரி நான் எப்படி பார்க்க நடந்து வந்துருமா, அது உழுவோம், இப்போ ஏஞ்சிருக்கோம், நடக்கும், உழுவோம், அந்தமாரி கீப் ப்ராக்டிஸ், ஓகேவா? அப்போ சொல்லி இந்த இதெல்லாம் விட்டுறணும். அப்போ நம்ம நாமத்தோடைய அந்த இது கிடைக்கும், பார்த்தீங்களா? தட்ஸ் அ மெயின் பாயிண்ட். ஓகே, हरे कृष्णा। जय श्रीमद् भागवत ग्रंथराज की जय, जगन्नाथ बल सुभद्रा महारानी की जय, श्री जगन्नाथ बल सुभद्रा महारानी की, श्री भागवत ग्रंथराज की, श्री प्रभुपाद महाराज की, गौर प्रेमानंदे हरि हरि बोल।